ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு சமிதா ஸ்ரீ யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா தங்கமயிலோட டிஜிகோல்டு ஆப் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் இதான் ஃபர்ஸ்ட் டைம் கோல்டு ரிலேட்டடான வீடியோஸ் வந்து போடுறோம். உங்களுக்கு கோல்டு பிடிக்குமோ இல்லை கோல்டு ரிலேட்டடான வீடியோஸ் பார்க்க பிடிக்குமோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாப்பாக்காண்டி ஃபர்ஸ்ட் டைம் வந்து கோல்டில் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அது வந்து எதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னாக்கா தங்கமயில் டிஜிகோல்டு ஆப்பில் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை பற்றி டீட்டெயில் வீடியோ வந்து நம்ம வீடியோவில் பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் தான் நான் வந்து கன்வே பண்ணுறேன். எந்த ஸ்பான்சரும் கிடையாது, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் தான் நான் கன்வே பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே பட்டுச்சுன்னா, ஒரு கிளியர் ஐடியா கிடச்சிதுன்னா மட்டும் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். எல்லோரும் பண்ணுறாங்க நம்மளும் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டில் பண்ண வேணாம். ஃபுல் வீடியோ பார்த்துட்டு ஓகே மாதிரி இருந்துச்சுனாக்கா நீங்கள் இங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனாக்கா நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ண வேணாம். உங்கள் ஒப்பீனியன் தான். சரி வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து தங்கமயில் டிஜிகோல்டு ஆப்பை வந்து நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பண்ணதுக்கப்புறம் ஒரு பின் கேட்கும். நீங்கள் வந்து உங்கள் பர்சனல் ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்துக்கலாம். ஓப்பன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். அதில் வந்து கோல்டு ரேட் இருக்கும், சில்வர் ரேட் இருக்கும். அதுக்கப்புறம் அதில் வந்து நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்கோம், நிறைய ஸ்கீம் இருக்கும். நான் ஃபஸ்ட்டு டைம் இது வந்து நான் செய்கிறதுனால வந்து நான் சிம்பிளாக இருக்கிறதுனால இந்த டிஜிகோல்டில் வந்து நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். அதோட ஒரு டீட்டெயில் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 4 தடவை வந்து நான் பேமெண்ட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 700 பே பண்ணியிருந்தேன். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரேட் கூட. பட் எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் டேங்கிறதுனால எனக்கு பெருசாக ஐடியா கிடைக்கல. ஏன்னா பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து 700 பே பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா 300 பே பண்ணேன். அப்போ பார்த்திங்கனாக்கா ஃபஸ்ட் 700க்குள்ள அமௌண்ட் வந்து கூட இருக்கும், 300க்கு வந்து கம்மியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 100 பண்ணியிருந்தேன். அப்பயும் வந்து அமௌண்ட் வந்து கம்மியாக தான் இருக்குது பாருங்கள். 700 பே பண்ணும்போது மட்டும்தான் அமௌண்ட் வந்து கூட, மித்த எல்லாமே வந்து டிக்ரீஸ் தான் ஆகிட்டு இருந்துச்சு. அதனால் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஒரு பேமெண்ட் பண்ணுறீங்கனாக்கா அது வந்து கொஞ்சம் பார்ஷியலாக கொஞ்சம் பிரித்து பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரே தடியாக பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்கன்னா அது நான் பண்ண ஒரு தப்பு, அதை சொல்லணும்னு நினச்சேன். உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 500 இருக்குனாக்கா 500 ஃபுல்லாக பேமெண்ட் பண்ணிடாதீங்க. அது வந்து ஒரு 200 300 அப்படின்னு சொல்லி பிரித்து பே பண்ணுறதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இன்றைக்கி வந்து அமௌண்ட் வந்து கூடயும் இருக்கும், நாளைக்கு வந்து குறைச்சும் இருக்கும். நம்மளால் சொல்ல முடியாது. கோல்டு ரேட்டை வந்து நம்ம கெஸ் பண்ணவே முடியாது. எப்போ வேணாலும் ஏறும், எப்போ வேணாலும் குறையும். அதனால் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் பார்ஷியலாக பார்த்துக்கோங்க அதை மட்டும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா இப்படி தான் வந்து நம்ம அமௌண்ட்டாலேயும் நம்ம வந்து பே பண்ணலாம். அப்படிலாம் வெயிட்டை வச்சு நம்ம பே பண்ணிக்கலாம். சில பேருக்கு வெயிட் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். அதனால் நீங்கள் அமௌண்ட் வச்சு பே பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அமௌண்ட் 100னாக்கா அதுக்கு ஒரு பெனிஃபிட் தருவாங்க. அதே அமௌண்ட்டுக்கு வந்து வெயிட்டும் வந்து நமக்கு வந்து பெனிஃபிட் காட்டும். நீங்கள் அதில் பார்த்தீங்கனாலே தெரியும் நம்ம எவ்வளோ அமௌண்ட் சேர்றோமோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த செட் டார்கெட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அது வந்து நீங்கள் வந்து 1 இயர்க்குள்ளே வந்து மெச்சூரிட்டி டேட் கொடுத்துருப்பாங்கள்ல, அந்த டேட்குள்ளே நீங்கள் எவ்வளோ கிராம் சேர்க்கணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிக்கிட்டேனாக்கா நம்ம வந்து வீக்லி வந்து எவ்வளோ இது பண்ணோம், மந்த்லி எவ்வளோ சூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நம்ம காட்டும். இங்கே தான் வந்து நீங்கள் வந்து 1 இயருக்கு எவ்வளோ வந்து நீங்கள் சேவ் பண்ணணுங்கிறது கேட்கும். இது வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் வேணுனாலும் வந்து கொடுத்துக்கலாம், அப்படி இல்லைனாலும் ஸ்கிப் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து இந்த ஆப்ஷன் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டேன். டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணல. நமக்கு வந்து எப்போ அமௌண்ட் இருக்குதோ அப்போ தான் முதல்ல இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் டார்கெட் வச்சுருந்தோம்னாக்கா ரொம்ப அதிலே இருப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணல. எப்போ அமௌண்ட் நம்மக்கிட்ட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்குதோ அதை வச்சு நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். சரி ஓகேன்னு சொல்லி நான் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணல. பட் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறவங்க உங்கள்கிட்ட அமௌண்ட் இருக்குது, நம்ம வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கனாக்கா நீங்கள் வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டாக்கா அது வீக்லி எவ்வளோ நீங்கள் பே பண்ணணும், மந்த்லி எவ்வளோ பே பண்ணணும்ட்டு அதுவே உங்களுக்கு காமிச்சிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பே நவ் இதில் தான் போய்ட்டு வந்து நம்ம வந்து பே பண்ண போகிறோம். நார்மலாக நம்ம மித்த எல்லாத்தையும் எப்படி பே பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இதில் ஏசி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து பார்த்திங்கனாக்கா நார்மலாக எப்படி யூஸ் பண்ணுவோம், ஜிபே, யூபிஐ அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. பேங்க் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஈஸி தான் பேமெண்ட் மெத்தடும். நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை. ரொம்ப சிம்பிளாக நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ரொம்ப சிம்பிள் மெத்தடாக தான் இது கண்டிப்பாக இருக்குது. கண்டிப்பாக எல்லாேருக்கும் புது ஆப் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் எப்படி என்னன்ட்டு. பட் இது வந்து எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. எல்லாருமே ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இந்த லெவலில் ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். இந்த ஆப் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்குது. நான் வந்து பார்த்திங்கனாக்கா
இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 1300 கிட்ட பே பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 4 டைம்ஸ் பே பண்ணியிருக்கேன். அதில் வந்து நான் சேவ் பண்ண கிராம் பார்த்தீங்கன்னா 0.2 கிராம் வந்து சேவ் பண்ணியிருக்கேன். என்னோடய பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 0.001% வந்து நான் வந்து பெனிஃபிட் இதில் வந்து எனக்கு லாபம் கிடச்சிருக்கு. மெச்சூரிட்டி டேட் வந்து பார்த்திங்கன்னா 17 மே வந்து 2025 வந்து நம்ம எவ்வளோ சேர்த்துருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோல்டு வந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா கண்டிப்பாக என்னை பொறுத்தவரைக்கும் இது ஒரு நல்ல ஆப் தான். ஏன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கனாக்கா 100லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹவுஸ் ஒய்ஃப் என்ன பண்ணுவோம், நம்மக்கிட்ட எக்ஸ்ட்ரா மந்த் எண்டில் இல்லை மந்த் ஸ்டார்டிங்கில் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் இருந்துச்சுன்னா ஏதாவது ட்ரெஸ் வாங்க யோசிப்போம். அப்படின்னாக்கா ஏதாவது வாங்க யோசிப்போம் கண்டிப்பாக வீட்டுக்கு டெக்கரேஷன் அந்த மாதிரிட்டு. பட் இந்த ஆப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம 100 கிடைக்கும் போதோ 200 கிடைக்கும் போதோ இந்த கோல்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருந்தா ஃப்யூச்சரில் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெஸ்ட் ஆப் தான். எனக்கு வந்து சேஃப்னு தான் படுது, அதனால தான் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். பட் வந்து நீங்கள் டோட்டலாக ஒரு ஹியூஜ் அமௌண்ட் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஷோரூம்லேயே போய் வாங்கிக்கலாம். பட் வந்து நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருக்கிறவங்களுக்கு வந்து தெரியும், கண்டிப்பாக நம்ம வந்து அவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்து ஒரே நேரத்தில் வந்து கோல்டு வந்து வாங்க முடியாது. அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு பெஸ்ட் ஆப் தான். ஏன்னா 100லேருந்து ஆரம்பிக்கிறதுனால என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் ஆப் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஆப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸாக மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அதை பார்த்து புதுசாக இருக்கவங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து பெஸ்ட்டான ஆப் தான். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், கிளியர் பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சதா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதேமாரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.